இந்த ஓமை கடவுளை வந்து எழுதிட்டு இருக்கும் போது நாங்கெல்லாம் ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒரு கேரக்டருக்கு பண்றியாடா அப்படின்னு கேட்டாரு. இல்ல நான் நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். காதல் படத்துல வரும்ல இந்த வில்லன் ரோலு, அமெரிக்கன் மாப்பிள்ளை, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் நடிச்சா ஹீரோ தான், அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில அப்ப நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். கோமாளி நடந்துச்சு. அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்ச போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகலை, இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா, மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா. அப்போ சொன்னார் நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும். அப்போது அஸ்வத்தோட நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு. ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான். லவ் டுடே முடித்த உடனே அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு. அப்போது எனக்கு சொன்ன மாதிரி அவரே கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.